காமராசர் பிறந்த நாள் மதசார்பற்ற ஜனதாதள உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை. முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மறைந்த திரு காமராசர் பிறந்த நாள் ஊட்டியில் மதசார்பற்ற ஜனதாதள மாவட்ட செயலாளர் திரு விஸ்வநாதன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. காமராசர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் அவர் நீலகிரிக்கு செய்த நற்காரியங்களை நினைவூட்டினார். நீலகிரியில் உள்ள அணைகள், கலைக்கல்லூரி, தமிழகம் மாளிகை, விதைப்பண்ணை, பிலிம் தொழிற்சாலை காமராசர் முயற்சியால் அமைக்கப்பட்டது என்பது பெருமைக்குரியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மட்டுமல்ல, உலகமே போற்றக்கூடிய ஒரு உத்தம தலைவராக விளங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த காமாட்சி என்கின்ற காமராஜர் இந்திய அளவிலே தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் காரணம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் மாற்றம் சொல்ல மாட்டேன். இந்த நீலகிரி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த மலை மாவட்டத்திலே அவர் செய்த சாதனைகள் இன்று வரையிலும் யாராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு சமவெளி மாவட்டங்களாக அண்டை மாவட்டங்களிலே இன்றைக்கு விவசாயம் செழித்து ஓங்கி வளர்கிறது என்று சொன்னால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் காரணம். ஏனென்றால் இந்த நீலகிரி மாவட்டத்திலே பல அணைக்கட்டுக்களை உருவாக்கி தந்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தலை நிமிர்ந்து வானுயர நின்று கொண்டிருக்கின்ற அரசு கலைக்கல்லூரி பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக ஆனதற்கு பின்னால் தான் இந்த மாவட்டத்திலே படித்தவர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு ஒரு கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி 1955ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜராலே இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு உருவாக்கி தரப்பட்டது. அது மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகள் உலகளவிலே விளங்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளுடைய நலனுக்காக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு டூரிஸ்ட் ஹோம் பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்டது. கோடைகால சட்டமன்றம் நடத்துவதற்காக அரண்மூர் பாலேஸ் என்று சொல்லக்கூடிய தமிழக மாளிகை பெருந்தலைவர் காமராஜராலே இங்கே உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நீலகிரி மாவட்டத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் மத்திய அரசாங்கத்திடம் போராடி வாதாடி இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலையை இந்த மாவட்டத்திலே உருவாக்கினார்கள். இப்படி பல சாதனைகளை நீலகிரி மாவட்டத்திலே விஜயநகரம் பண்ணை, அங்கே விதைப்பண்ணை உருவாக்கினார்கள். அதே போன்ற குருத்துக்குடியிலே நஞ்சநாடிலே உருளைக்கிழங்கு விதைப்பண்ணையை ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி தந்தார்கள். எண்ணற்ற திட்டங்களை நீலகிரி மாவட்டத்திற்கு உருவாக்கி தந்தார்கள். பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த முன்னோடிக்கு நாங்கள் விழா கொண்டாடுவதைப் போல இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.